ஹலோ. ஹலோ. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைங்க, துணியெல்லாம் மடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியா? ம். ஒண்ணும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். தெரிஞ்சவரா? யாருங்க அது? வேற யாரும் இல்ல, என்னோட பழைய எம்டி தான். ஆஹா. இங்க எதர்ச்சியா மார்க்கெட்ல பார்த்தேன். ஓஹோ. அதான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ம். சரி, கூட்டிட்டு வாங்க. ஆ, சாப்பிடுறதுக்கு ஏதாவது டிஃபன் இருக்கா, இல்ல இனிமே தான் ரெடி பண்ணணுமா? ஆ, டிஃபனா? ம். இப்பதாங்க நான் சாப்பிட்டேன், காலி ஆயிடுச்சுங்க. ஓ, சரி பரவாயில்லம்மா. நானும் சாரும் இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம். சார் சாப்பிடுறதுக்கு டிஃபன் ஏதாவது ரெடி பண்ணி வையே. சரியா? ஹலோ, கேக்குதாமா? கேக்குதுங்க. டிஃபன் ரெடி பண்ணி வையின்னு சொன்னேன். சரிங்க. ம், சரி. வாங்க சார். இதான் சார் என் வீடு. வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார். சொன்னல, இவர் தான் என் பழைய எம்டி. ம்ஹும். என்னோட ஒய்ஃப் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. சார் ஆஃபீஸில் நான் கிட்டத்தட்ட 5-6 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சுருப்பேன். ம்ஹும். சார் எனக்கு எல்லா விஷயமும் சொல்லி கொடுப்பாரு. சார் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர். இவரை பார்த்து 5-6 வருஷம் ஆகுது. இப்ப சடனா பார்த்தா மார்க்கெட்ல நின்றுட்டு இருந்தாரு. அதான் பார்த்த உடனே நேரா வீட்டுக்கு வாங்க சார்னு கூட்டிட்டு வந்துட்டேன். இன்னொரு நாள் பார்த்துக்கலாம்னு சொன்னாரு. நான் தான் கம்பல் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, நீங்க உள்ள வந்து உட்காருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஒரு நிமிஷம். சார் இன்னும் டிஃபன் எதுவும் பண்ணல. ம்ஹும். சாப்பிட்றதுக்கு டிஃபன் ரெடி பண்ணி வைக்க சொல்லியிருந்தானே, செஞ்சிட்டியா? செஞ்சுட்டேங்க. அப்படியா? சார் வாங்க சார், டிஃபன் சாப்பிடலாம். வாங்க சார். சரி, வாங்க. வா போலாம். சாப்பிடுங்க சார். டிஃபன் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க்யூ சார். என் ஒய்ஃபு சமையல்லாம் சூப்பரா பண்ணுவா சார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஏதோ ஓரளவுக்கு சுமாரா செய்ய தெரியும், அவ்வளோதான். இன்னொன்னு. ஐயோ, போதுங்க. ம். ம். நீங்க கையை பிளேட்லயே கழுவிக்கோங்க சார். சரிங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ்ங்க. நீ என்கிட்ட வேலையை விட்டு நின்னதுக்கு அப்புறமா யாருமே அந்த வேலைக்கு செட் ஆகவே இல்லை. யார் வந்தாலும் 1 மாசம் கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு 2-3 பேர் நம்ம ஆஃபீஸ் கிடைச்சிருந்தா இந்நேரத்துக்கு நம்ம பிசினஸ் எங்கேயோ போயிருக்கும்டா. காஃபி எடுத்துக்கோங்க சார். எடுத்துக்கோங்க சார். உட்காரு. ம். அது இருக்கட்டும், நீ இட்லி கடை ஏதோ போட்டிருக்கேன்னல்ல? ஆமா சார்.
வியாபாரம்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? ஏதோ சுமாரா போயிட்டு இருக்கு சார். சாயங்காலம் 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவேன். திரும்பி வர்றதுக்கு ராத்திரி 11, 12 மணி ஆயிடும் சார். அது மட்டும் இல்லை சார், காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரெடி பண்ணணும். காலையிலேயே எழுந்து இட்லிக்கு மாவு அரைச்சு வைக்கணும், சட்னிக்கு பொருள் வாங்கணும். 5 மணிக்குள்ளார எல்லாத்தையுமே ரெடி பண்ணணும் சார். டயர்டா இருக்குன்னு 5 நிமிஷம் கூட ரெஸ்ட் எடுக்க முடியாது சார். என்ன பண்றது, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு சார். சரி, அதுல எவ்வளோடா வருமானம் வருது உனக்கு? பெருசா ஒன்றும் வருமானம்லாம் இருக்காது சார். கரெக்டா எதையும் சொல்ல முடியாது. ஒரு நாள் 5000 ரூபாய் கூட கிடைக்கும் சார். ஒரு நாள் 4000 ரூபாய் கிடைக்கும். ஒரு சில நாள் 2000 ரூபாய் கூட கிடைக்காது சார். இதில் வர காசை வச்சு தான் வீட்டுக்கு வாடகை, கரண்ட் பில்லு எல்லாமே கட்டணும் சார். எல்லாமே போக கையில் எதுவுமே நிற்காது சார். என் பொண்டாட்டி தான் எனக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. இவ மட்டும் இல்லைன்னா என்னால் இதெல்லாம் சத்தியமாக சமாளிக்க முடியாது சார். சரிடா, ஏதாவது உதவி தேவைப்பட்டா தயங்காம கேளு, உனக்கு நான் இருக்கேன். ம், சரி சார். சரி, அப்ப நான் கிளம்புறேன். சார், எத்தனை வருஷம் கழிச்சு நான் உங்களை பார்த்துருக்கேன். இப்படி வீட்டுக்கு உடனே வந்துட்டு கிளம்புனா எப்படி? நீங்கள் இன்னைக்கு எங்கள் வீட்டில் லஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும் சார். என்னடா எப்படி சொல்ற? இல்லடா, ஒரு முக்கியமான மீட்டிங் வேற இருக்குடா. சார், இங்க பாருங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது. இன்னைக்கு நீங்க எங்க வீட்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு தான் போறீங்க. இல்லைன்னா நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, நான் லஞ்சு சாப்பிட்டுட்டே போறேன். சரி சார், தேங்க்ஸ் சார். எங்க சாருக்கு சிக்கன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். நான் டக்குன்னு மார்க்கெட்டுக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ நல்லா டேஸ்டா சிக்கன் பிரியாணி செஞ்சிரு, சரியா? சரிங்க. சார், ம், நான் மார்க்கெட்டுக்கு போய் டக்குன்னு வந்துடுறேன். ஆ சரிடா. நான் மார்க்கெட் போயிட்டு வர வரைக்கும் சார் தனியா இருப்பார்ல, நீ அவர்கிட்ட ஏதாவது பேசிட்டு இரு, சரியா? நான் பாத்துக்கிறேங்க. ம். ம். உங்க 2 பேருக்கும் ம். எப்போ கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆக போகுது சார். சரி, குழந்தைங்களாம்? இன்னும் இல்ல சார். ம், சார், ஆ? உங்களோட ஃபேமிலியில எங்க இருக்காங்க சார்? அது கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லயே என் பொண்டாட்டி இறந்து போயிட்டா. அதுக்கப்புறம் நான் தனியாக தான் இருக்கேன். எனக்கு இப்போ ஃபேமிலின்னு எதுவுமே இல்லை. பிஸ்னஸ் நல்லா போயிட்டு இருக்கிறதுனால அதை பார்த்துக்கிட்டு என் லைஃபு அப்படியே போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு தெரியாது. ம்ஹும். சார், ம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் இப்போ வந்துடுறேன். ஆ